ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி அதில் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை நறுக்கி நல்லா வதக்கிப்பாங்க. ஆக்சுவலாக என்னால் வீடியோ எடுத்துகிட்டே பேச முடியல. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் உப்பும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3யும் போட்டு மேரினேட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். அது ஒரு 20 நிமிஷம் போல் அது ஊறினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப போடக்கூடாது. அதனால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டா தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டதுனால இந்த வெங்காயம், தக்காளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமே வந்து கொஞ்சம் குழஞ்சிரும். அப்போ நமக்கு கிரேவி வந்து நல்லா ஸ்மாஷாக கிடைக்கும். ஸ்மாஷ் பண்ண மாதிரி கிடைக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். வேறு எந்த ஒரு மசால் பொருள் எதுவுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம். பட்டை, கிராம்பு, அந்த ஹோல் கரம் மசாலா எதுவுமே இதில் வந்து சேர்க்குறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி, நார்மல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் அந்த முட்டை மசாலா காமிச்சேன்ல அது, அதுக்கப்புறம் மல்லித்தூள், இந்த 4 விஷயம் தான். காஷ்மீரி சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு வந்து அதிகமாக போட்டு அரைச்சி வச்சது, அதுதான் முட்டை மசாலா. ஸோ அது ப்ளஸ் நார்மல் மல்லித்தூள் இதை போட்டு நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ பாருங்கள் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கணும். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 kg இருக்குது. இதுக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதை போட்டு நல்லா கிளறிக்கணும். கிரேவி வேணும் அப்படின்னா இந்த டம்ளரில் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்கேஸ் கிரேவி வேணாம், ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டு வச்சு அப்படியே சுருள இறக்கிற வேண்டியதான். வேறு எந்த ஸ்டெப் கிடையாது. கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் காமிச்ச டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இடையில வந்து நல்லா கிண்டிக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே சமைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சு குக் பண்ணிங்கனாலும் கறியெல்லாம் கலண்டு வந்துடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மூடினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து இழுத்துரும். ஸோ இந்த பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த அளவு தண்ணியோட நிப்பாட்டிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.